சனி பயிற்சி பலனில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கன்னி ராசி வரையும் பார்த்துட்டோம். நான் முதல்ல ஒரு சனி பகவானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா எத்தனை வயசு வர முதல் சுற்று, எத்தனை வயசு ரெண்டாவது மூணாவது சுற்றுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த துலாம் ராசிக்கு இப்போ என்னென்ன நடக்க போகுது, அப்படி எல்லாம் இதுவும் சனியோட காரகங்கள் என்னது, இதெல்லாம் நீங்கள் முதல் வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ டைரெக்டாக சனி பகவானுடைய துலாம் ராசியோட பயிற்சியை பார்க்கலாம். சனி பகவான் பயிற்சி எப்போ வருது? 2025 மார்ச் ஓகே தொடங்கி 2027 ஜூன் மாதம் வரைக்கும் 2.5 வருஷம் துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட பாடெல்லாம் போகுதுங்க. பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சாச்சு. நம்ம நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பீங்க. பொதுவாகவே துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க போராட்டம் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 7வது வீடு இல்லையா? 7வது வீடு மாரகஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். போராடி போராடி குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக போராடிட்டே இருக்கணும்னு இருக்கு. அப்போ அவங்க போராடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பாரு இல்லையா? அப்போ அந்த வழியை வந்து இந்த 2.5 வருஷம் சனி பகவான் 6ஆம் இடத்துல வராரு. 6ஆம் இடம்ங்கிறது என்னது? வெற்றி ஸ்தானம். அப்போ வெற்றிக்கு அவர் வந்தாச்சு. எப்பவுமே சனி பகவான் இருக்கிற இடத்துல தானே நல்லா செய்வார். அப்போ உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே அவர் தந்தாச்சு. இங்கே நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்களா? அதெல்லாம் நடக்க போகுதுங்க. அப்போ 6ஆம் இடத்துல கடன் இருக்குது. அப்போ கடனை இப்போ அடைக்கணும். நீங்கள் 2.5 வருஷத்தில் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை கொடுத்துருவாரு. அப்புறம் அந்த இடத்துல தான் நோய் இருக்குது. இப்போ 3ஆம் சுற்றில் இருக்கக்கூடியவங்க இப்போ ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சுங்க. அங்கே யூஎஸ் வரையும் நான் போயிட்டு வந்தாச்சுங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு வழி கிடைக்க போகுது. நோயிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு தொழிலையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், எதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. எதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த எதிரியெல்லாம் சனி பகவான் என்ன செய்ய போகிறாரு? தவிடு பொடி ஆக்க போகிறாரு. இவ்வளோ நாள் என் ராசிக்காரன் கஷ்டப்படுத்தினியா சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க போகிறாரு. அப்போ 6ஆம் இடத்துல வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்க போகுது. ஓகேயா? ஏன் தெரியுமாங்க? இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துல தான் சனி பகவான் உச்சமடைகிறார் இல்லையா? அப்போ இந்த உச்சமடைய இடத்துல துலாம் லக்னக்காரங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசி மோட்சத்தை கொடுத்துருவார். இவங்களுக்கு ஆயுள் எப்படி தெரியுமாங்க? அதான் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு எப்பா நான் எல்லா வேலையும் நான் நல்லபடியாக பண்ணிட்டேன், எம்மாரி எனக்கு ஆயுள் போனாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்வீங்களோ உங்கள் மனசார, அன்னைக்கு தான் உங்கள் ஆயுளே போகும். அது வரைக்கும் உங்களை வச்சிருப்பார். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, 4ஆம் அதிபதி துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் யோகக்காரர்கள். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வந்து யோகத்தை தான் செய்வார். அப்போ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். 4ஆம் வீடுங்கிறது சொத்து. அப்போ 4ஆம் வீடு ஒரு சொத்து வாங்கியாச்சு. இப்போ அதோட பரிணாமம் 6. அப்போ இப்போ ஒரு 2வது சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே 2வது ஒரு சொத்து வாங்கி போட்டுப்பீங்க, அதில் வீடு வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, இப்போ வீடை கட்டுங்க. ஓகே. அப்போ 4ஆம் இடங்கிறது கல்வி, 5ஆம் இடங்கிறது உயர்கல்வி. இப்போ நீங்கள் வேலை படிச்சுட்டே இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல. நிறைய பேர் நினைப்போம், எப்போ படித்து முடிச்சு எத்தனை வருஷம் இருக்கிறோம், இன்னும் நமக்கு வேலை கிடைக்கலன்னு. ஆனால் இவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கு வந்துடும். மெரிட்லேயே அவங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடத்து காரணங்கள் அத்தனையுமே 6ஆம் இடம் பரிணாமமாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, பொருள் ரீதியாக கிடைக்கும் போது உயிர் ரீதியாக கொஞ்சம் கை வைப்பார் இல்லையா? அப்போ 4ஆம் இடங்கிறது தாய். அப்போ தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அப்போ இப்போ சப்போஸ் உங்களுக்கு அவர் 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி நடக்கணும்னு இப்போ இருக்கும். அப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிச்சயமாக பயம் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக பயப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருந்தாச்சுன்னா நம்ம சர்ஜரி பண்ணும்போது ஒன்றும் செய்யாது. சரியா? அப்போ 8ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடங்கிறது திடீர்னு பணம் வரும். ரொம்ப நாள் ஒருத்தர் பணம் தராமல் இருந்திருப்பாரு, ரொம்ப ஓட்டிகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ அந்த 2 வருஷத்தில் ஐயா சாமி இருந்தாங்க, உங்கள் பணம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் உயிர் சொத்து இருக்கும். அவன் இவ்வளோ நாள் அதை பற்றி தெரியவே செய்யாது. அவன் பிச்சைக்காரனாக இருப்பான். தெரியுங்கப்பா நம்ம இருந்து என்னத்துக்கு ஒரு காசு இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு உயிர் சொத்து இருக்காம இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிர் சொத்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்புறம் பாருங்க, 6ஆம் இடத்துலேருந்து அவர் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீடை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 12ஆம் வீடுங்கிறது வெளிநாடு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து குழந்தைகள் இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ
அப்போ அந்த இப்போ போகக்கூடிய சமயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. ஏன்னா வெளிநாடு போகலாம், ஏன்னா நீண்ட தூரம் பயணம் இருக்குது. அப்போ நீண்ட தூரமாக சரி வயசான 3ஆம் சுற்றில் இருக்கக்கூடியவங்க சரி ஒரு காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது என்னது, இடமாற்றம். அப்போ ஒரு தொழில் ரீதியாக இப்போ உங்களுக்கு இடம் மாற்றத்தை கொடுக்கப்படுறாரு. ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளி, நீங்கள் வருமானம் தீட்டுறதுக்காக ரொம்ப உழைப்பீங்க. அந்த உழைப்புக்குள்ள பலன்லாம் கிடைக்க போகும். சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் இடம் மாறி தொழிலை தொடங்குங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இப்படி ஒரு இடம் மாறி கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தர்ப்பம் நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அது என்ன பண்ணுவீங்க, மேடம் எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஆனால் எனக்கு சில விஷயங்களில் தொழிலில் ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன தெரியுமாங்க, இப்போ நீங்கள் பாருங்கள் 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. அவரோட பார்வையை பாருங்கள் 8, 12, 3. அப்போ 3, 6, 8, 12 இந்த ஸ்தானம் என்ன ஸ்தானங்க, மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மறைவு ஸ்தானத்தில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் பாருங்கள், சுப கிரகங்கள் இல்லாமல் அசுப கிரகங்கள் இருந்தால் நல்லது. இப்போ நான் 2 வருஷத்தில் உங்களுக்கு டாப் லெவலில் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொன்னால் அவர் 6ஆம் இடத்துக்கு வராரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் அசுப கிரகம் தீய கிரகங்களாக இருந்து அவர் பார்வை வைக்கிறதுனால உங்களுக்கு டாப்பாக இருக்கும்னு சொன்னேன். இதே உங்கள் ஜாதகத்திலே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3, 6, 8, 12 வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுப கிரகங்களாக இருந்து அந்த திசை நடந்தாச்சுன்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் தெரியுமாங்க, ஊழ்வினை பயன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அவங்களுக்கு சமுதாயத்தை பற்றியும் கவலை இல்லை, அவங்க சன்னதியை பற்றியும் கவலை இருக்காது, ஏன் அவங்கள பற்றியே கவலை இருக்காது. எப்படியோ அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி வாழ்வாங்க, மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகளை அத்தனையும் செய்வாங்க. அப்போ சில குடும்பத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, 4 பையன் இருக்காங்கன்னா 3 பேர் நல்லா தான் இருக்கான், இவன் ஒருத்தன் தான் வழி மாறி போகிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எதனால, இந்த ஊழ்வினை பயன். இந்த 3, 6, 8, 12 சுப கிரகங்கள் இருந்து அந்த திசா நடக்கும்போது எல்லாமே அந்த திசா புத்தி நடக்கும்போது தான் வேலை செய்யும். ஓகே, அப்போ அந்த சமயத்தில் இப்படி போயிட்டானே, திருடனா போயிட்டானே, கொலகாரனா போயிட்டானா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஊழ்வினை. ஆனால் அந்த ஊழ்வினையிலேருந்து அடுத்த திசை நல்ல திசை வரும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடச்சி அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவங்க செய்கிற தப்பு எல்லாமே இங்கேயே அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த மறைவு ஸ்தானங்கிறது. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இது நல்லா சொல்லிட்டேன்னா அந்த பாவத்தை பற்றி உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் உழைக்கணும், கடின உழைப்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் சனி பகவான் நிறைய கொடுத்துட்டே இருக்க போகிறார். ஓகேயா? சரி, நாளைக்கு நம்ம விருச்சிக ராசி பார்ப்போமா? நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.